நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் வந்து கருந்தலை புழுவை வந்து நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படி சொல்கிற முறைகளை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, புழுக்கள், பக்கிகள் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த தென்னை மரத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குதுங்க. தற்போதைக்கு அந்த வகையில் தாங்க கருந்தலை புழுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்குதுங்க. இது எல்லா இருக்கிற தென்னை மரத்துலையுமே வந்து பாதிக்கப்படாதுங்க. ஒரு சில தென்னை மரத்தில் தாங்க பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்புகள் வந்து கடலோர பகுதியில் இருக்கிற தென்னை மரத்தில் தாங்க அதிக பாதிப்பு வந்து ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாதிப்பு ஏற்படுத்தின மரத்தோடைய இலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் வாக்கில் இருக்குது. அதாவது குருந்து பகுதியில் இருந்து ஒரு 3-4 இலைகள் மட்டும் பச்சை நிறமாகும். பேலன்ஸ் இருக்கிற இலைகள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காய்ந்த நிலையில் வந்து காணப்படுங்க. சிலவங்க வந்து காய்ந்தது பார்த்தீங்கன்னா அது வறட்சினால் காய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. சிலவங்க வந்து பக்கி பாதிக்கப்பட்டதான காரணமாகும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, பக்கி இருந்துச்சுன்னா, அதாவது மாவு பக்கி இருந்துச்சுன்னா அடி இலையில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு பக்கி இருக்குது அப்படின்னு. கருந்தலை புழுன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற எல்லா இதுலேயுமே வந்து அது சாப்பிட்டு உரியப்பட்ட அந்த இலைகள் வந்து கருகப்பட்டிருக்குதுங்க. அதோடைய சாரை வந்து உறிஞ்சி குடிச்சிருக்குங்க. அந்த சார் உரியப்பட்ட அந்த இலைகள் வந்து பின்னர் வந்து சூரிய ஒளியிலிருந்து அதுக்கு ஒளிச்சேர்க்கை கிடைக்காத காரணத்தினால வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சத்து குறைபாடு மூலம் வந்து கருக தொடங்கியிருக்குங்க. குமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்திலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து 10,000 முதல் 20,000 ஏக்கருக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து நட்டிருப்பாங்க. தென்னை மரங்கள் வந்து இந்த 10,000 20,000 ஏக்கரில் வந்து நட்டிருக்கவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து மெயினாக வந்து பாதிக்கப்படுங்க. 1-2 தென்னை மரம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. தொடர்ச்சியான ஏக்கர்கள் வந்து இருக்கிற இடத்துல தாங்க இந்த பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வயதில் உள்ள மரங்களையுமே வந்து தாக்கப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரத்துடைய அடிப்பகுதியில் உள்ள ஓலைகளில் வந்து அதிக தாக்கல் வந்து கொண்டை புழு வந்து ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. 3 முதல் 4 ஓலைகளை தவிர எல்லா ஓலைகளுமே வந்து இந்த பாதிப்புகள் வந்து காணப்படுங்க. கட்டுப்படுத்துறதுடைய முறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புழுக்கள் வந்து பச்சை கலந்த பழுப்பு நிற உடலை வந்து உருகொண்டிருக்கும். கரும்பழுப்பு நிற தலைகளுமே வந்து கொண்டதாக இருக்குங்க. இதனுடைய முன்பு வந்து மார்பு வந்து பழுப்பு நிறத்திலையும் பின்புறம் வந்து சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. உடலில் வந்து பழுப்பு நிறம் வரிகளை வந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. கழிவு மற்றும் பச்சை இலைகளை சுரண்டி செய்யப்பட்ட மெல்லிய நூலாக வந்து பட்டுப்புழுவை வந்து உருவாக்குற மாதிரிப்பட்ட இதை வந்து கூட்டமைப்பு வந்து கொண்டிருக்குங்க. இதை வந்து மேலாண்மை முறையை வந்து நம்ம எப்படி வந்து கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரியப்பட்ட ஓலைகளை வந்து நீங்கள் வெட்டி அந்த இடத்துல இருந்து அகற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ரசாயன முறையாக வந்து தாக்குதல் வந்து ஒட்டுண்ணிகளாக வந்து நீங்கள் கட்டுப்படுத்துவது மூலம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டைக்ளோர்வாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து 0.02% இருக்குங்க. அந்த மருந்தை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலம் கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயற்கை உயிரியல் மூலம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா மெத்திலிட் மற்றும் பிராக்கானிட் என்ற குடும்பங்களை சார்ந்த ஒட்டுண்ணியை வந்து 1:8 என்ற விகிதத்தில் வந்து இலைகளுக்கு அடிப்பாகத்தில் வந்து விடுவதன் மூலம் வந்து அந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஹெக்டருக்கு அளவில் விட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுண்ணிகளை வந்து கொண்டை பகுதியில் வந்து மேற்புறம் விட்டால் வந்து சிலந்தி போன்ற பூச்சிகளை வந்து உண்ணக்கூடிய வந்து உண்ணிகளாக வந்து அது மாறுங்க. எனவே இலைகளுடைய அடிப்பாகத்தில் வந்து ரசாயன தெளிப்பான் வந்து செய்த பின்ன வந்து 3 வாரங்கள் கழித்து வந்து விட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. யுலோபீட், பிராக்கிமெரியா, சாந்தோபிம்லா ஒட்டுண்ணிகள் வந்து கருந்தலை புழுவை வந்து கூட்டுப்புழுக்களை வந்து கட்டுப்படுத்தும் தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறையை வந்து பயன்படுத்துவதன் மூலமும் இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலம் வந்து தென்னை மரத்தில் ஏற்படுற கருந்தலை புழுவை வந்து கட்டுப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கூன் வண்டு, கருப்பு காண்டாமிருக வண்டு, சிவப்பு வண்டுகள், சிலந்திகள், மாவு பக்கிக்கான வீடியோலாம் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த மாதிரிப்பட்ட வீடியோ ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்துக்கு வந்து நம்ம எப்படி பராமரித்தா எப்படி வந்து காய் பிடிக்க வைக்கலாம், காய் பிடிக்கிறதுக்கான உரங்கள் எதெல்லாம், எந்தெந்த உரங்கள் போட்டால் வந்து நல்ல மகசூல் பெறலாம் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.